இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க படங்கள் வந்து நடிகை தாமினி, அவங்கள நான் பாம்பேயில் ஷூட் பண்ணேன். நான் என் கூட வந்து பெரிய லைட்டிங் சிஸ்டம் எல்லாம் கொண்டு போகல. ஒரு ஃப்ளாஷ் இருந்தது. நான் அவங்க வீட்டுக்கு இன்டர்வியூ எடுக்க போனேன். வீட்டில் போன பிறகு தான் எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவங்க வீட்டு விண்டோ அவ்வளோ பெருசு. அந்த காலை நேரம் அந்த பக்கம் லைட் வந்து அந்த டைரெக்ஷனில் வந்துட்டு இருந்தது. அவங்கள நான் அந்த லைட் பக்கத்தை நிற்க வச்சு போஸ்ட் பண்ண சொன்னேன். அந்த விண்டோலேருந்து வந்த லைட் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருந்தது. அது வந்து அவங்க ஆப்போசிட் சைடில் வந்து அது ஷாடோஸை கிரியேட் பண்ணிச்சு. நான் என்ன பண்ணேன், என்னோடய ஃப்ளாஷ் கேமராவில் மாட்டி அந்த விண்டோ லைட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து அது பவுன்ஸ் பண்ணி படங்கள் எடுத்தேன். படங்கள் பிரமாதமாக வந்துச்சு. எங்கே போனாலும் லைட்டை கவனிக்க ஆரம்பிங்க. இந்த பழக்கம் சில டைம் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட உங்களை வந்து அடியும் வாங்க வச்சிடும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பஸ்ஸில் உட்காந்துன்னு வச்சிங்களேன், யாராவது ஒரு அழகான மூஞ்சி பஸ்ஸில் விண்டோ பக்கத்தில் உட்காந்துருக்கு. அந்த விண்டோலேருந்து சாஃப்ட் லைட் வந்து இருக்கும். நீங்கள் அது கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பார்த்துட்டே இருந்துருவீங்க. ஏன்னா அந்த அம்மா ஃபஸ்ட்டு அழகாக இருப்பாங்க. இந்த லைட் வந்து அவங்க அழகை வந்து கூட்டி கொடுக்கும். ஆனால் நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்களை தப்பாக நினச்சிக்குவாங்க. பரவாயில்ல, விட்டுருங்க அவங்கள. நீங்கள் லைட்டை கவனிக்க ஆரம்பிச்சிருங்க.